வணக்கம் தலைமையிலே. ஆபரேஷன் மோசஸ். உணவே இல்லாமல் நீண்ட நாட்கள் பட்டினியால் கிடந்த, படுகொலைக்கு ஆளான மற்றும் அடிமைகளாக விற்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் அடங்கிய வற்றிய தேகம்தான், ரொம்ப மெலிந்த தேகம் உடைய இந்த கேட்க நாதியற்ற யூத மக்கள் அவர்கள் கடவுளின் வாக்கு தத்தத்தை மட்டும் நம்பி, அவர்களின் கடவுள் அவருக்கு புனித நூல் தோரான் இருக்கும், வாக்கு தத்தங்கள் அநேகம் கொடுத்திருப்பார் அந்த யூத மக்களுக்கு. உனக்கு பாலும் தேனும் ஓடும் தேசத்தை கொடுப்பேன் மற்றும் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ, இதை போன்ற வாக்கு தத்தங்களை மட்டுமே நம்பி இந்த கேட்க நாதியற்ற ஜனங்கள் தாங்கள் உயிர் பிழைக்க வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு மிக நீண்ட மரண பயணத்தை செய்தார்கள். வரலாற்றில் ஒரு 1980 காலகட்டத்தில் 1 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் அல்ல, அந்த மெலிந்த தேகத்துடன் கையில் பணங்கள் இல்லாமல் எந்தவித சாப்பாடுமே இல்லாமல் 4000 கிலோமீட்டர் நடந்தே சென்றார்கள். வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் நம்பி கடவுள் எங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார் என்று. அநேக எதிரிகள் சூழ, அதான் நான் மரண பயணம் சொல்லி பதிவு பண்ணேன். அநேக எதிரிகள் இவங்களுக்கு சூழ இருந்தாங்க. படுகொலை அந்த பயணத்திலுமே நடந்தது. உணவு எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. 4000 கிலோமீட்டர் நடந்து செல்லணும் பாலைவனங்கள் வழியாக. இந்த மரண பயணம் என்ன ஆயிற்று? ஒரு நிச்சயமாக ஒரு நம்ப முடியாத ஒரு ஆப்ரேஷன் இது, நம்ப முடியாத ஒரு சரித்திர சம்பவம் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள் கொடுக்கும் வாக்கு தத்தங்கள் எல்லாமே வெறும் காகிதங்களில் எழுதப்பட்டவை அப்படின்னு தான் நான் பதிவு பண்ணுவேன். என்னுடைய நம்பிக்கை அதோடு தான் நிற்கும். ஆனால் அதற்கு மாறாக ஒரு பிரம்மாண்டமாக இந்த சரித்திர நிகழ்வு இருக்கும். இந்த ஆப்ரேஷன் மோசஸை செய்தது IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் அப்படிம்பாங்க. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மற்றும் இஸ்ரேலிய உளவு நிறுவனமான மொசாத் மற்றும் சூடானில் இருந்த ஒரு கூலிப்படைகள், ஒரு மனிதாபமானம் மிக்க கூலிப்படைகள் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த ரிச்சர்ட் கிரேகர், ஒரு மிகச்சிறந்த மனிதர். இவங்கெல்லாம் தான் ஒரு முக்கிய பங்காற்றியவர்கள் இந்த ஆப்ரேஷன் மோசஸில். இந்த ஆப்ரேஷனில் 2 நிச்சயமாக கற்றுக்கணும். ஒன்று, உலகத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களும் கற்றுக்கணும். ஒரு இராணுவ நடவடிக்கை நடக்கும்போது சூடாக நடக்க அது பத்திரிகையில் பதிவு பண்ணால் எவ்வளவு பெரிய பின்விளைவுகள் ஏற்படும் சொல்லி இந்த ஆப்ரேஷனில் புரியும். அதே சமயத்தில் இந்த கேட்க நாதியற்ற இந்த சின்ன கூட்டமான யூத மக்கள் மீது இந்த பாலைவன பயங்கரவாத நாடுகளான அரபு நாடுகள் மற்றும் அவர்களை பின்பற்றும் இஸ்லாமிய நாடுகள் எந்த அளவுக்கு வன்மத்தோடு அந்த சின்ன கூட்டத்தை நசுக்க பார்த்தார்கள் என்று சொல்லி இந்த ஆப்ரேஷன்ல நமக்கு புரியும். இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் பல்வேறு காலகட்டத்தில் அடித்து விரட்டப்பட்டாங்க இஸ்ரேலிருந்து. அந்த இஸ்ரேல் தலைநகரமான ஜெருசலேம் பல முறை சூறையாடப்பட்டது. உலகத்திலேயே அதிகமாக சூறையாடப்பட்ட தலைநகரம் ஜெருசலேம் தான். புனித நூலான தோரால 2500 வருஷத்துக்கு முன்னால கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் 1984 காலகட்டத்தில் நிறைவேறியத நான் பார்த்தேன். நீங்களும் இதில் புரிஞ்சுக்கலாம். சிதறடிக்கப்பட்ட யூத மக்கள் பல்வேறு தேசத்துக்கு சிதறி போனாங்க. இந்தியாவுக்கு வந்தாங்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு போனாங்க, ரஷ்யாவுக்கு பெருமளவில் போனாங்க, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போனாங்க, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் போனாங்க, அரபிய நாடுகளுக்கும் போனாங்க. இப்படி அந்த உயிர் பயத்தோடு கிடைத்த நாடுகளில் அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள் யூத மக்கள். அதில் ஒரு பெரிய கூட்டம் இஸ்ரேலிருந்து எத்தியோப்பியா போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. எத்தியோப்பியா என்பது ஒரு கிறிஸ்துவ நாடு, ஆப்பிரிக்க நாடு. அது எப்படி போகணும்னா இஸ்ரேலிருந்து செங்கடல் வழியாக போகலாம், அந்த பாலைவனத்தை ஒட்டியும் போகலாம். இஸ்ரேல், அதுக்கப்புறம் எகிப்து ஒரு அரபிய நாடு, எகிப்துக்கு அடுத்து சூடான், அது ஒரு இஸ்லாமிய நாடு, சூடானுக்கு அடுத்து எத்தியோப்பியா. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்கள் வரும்.
இந்த மக்கள் அந்த உயிர் பயத்தோடு அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இதெல்லாம் கிமுல நடக்குது, சிதறி போய் எத்தியோப்பியாவில் ஒரு பெருமளவு கூட்டமாக அந்த யூத மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 6ஆம் நூற்றாண்டு மற்றும் 1ஆம் நூற்றாண்டுகளில் இஸ்ரேலில் அடித்து விரட்டப்பட்ட யூத மக்கள் எத்தியோப்பியா போனாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2600 வருஷம் முன்னால, 2100 வருஷம் முன்னால கணிசமான எண்ணிக்கையில் எத்தியோப்பியாவில் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அது ஒரு கிறிஸ்துவ நாடு, நல்லபடியாக இருக்கலான்னு சொல்லி போனாங்க. அநேக நீண்ட காலம் அங்கே நல்லா வாழ்ந்தாங்க யூத மக்கள். அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு பாதுகாக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில சமயங்களில் தோன்றிய மன்னர்கள், அரசுகள் மிகப்பெரிய இனப்படுகொலையை அந்த யூத மக்கள் மேலே நடத்தி காமிச்சாங்க. குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறந்த பின் 15ஆம் நூற்றாண்டில் யாக்கூப் என்ற ஒரு மன்னன் தோன்றி மிகப்பெரிய படுகொலையை அந்த யூத மக்கள் மீது நடத்தினான். அவன் சொன்ன காரியம் அனைவரும் கிறிஸ்துவர்களாக மாற வேண்டும், முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், இல்லாவிட்டில் உங்களை கொல்லுவோம் என்று சொல்லி மிகப்பெரிய இனப்படுகொலையை அந்த யூத மக்கள் மீது நடத்தினான். அதுக்கப்புறம் வலதுசாரிகள், அந்த எத்தியோப்பியாவில் இருந்த வலதுசாரி மக்கள், அதாவது உள்ளூர் மக்கள் தான் அங்கே பிழைக்கணும், வெளியே இருந்து வந்தவங்களை அடித்து விரட்டுவோன்னு சொல்லி கொலைகள்லாம் பண்ணாங்க. அந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ இதெல்லாம் செய்யும்போது இஸ்ரேலுக்கென்று தனி நாடு இல்லை. இதே போல தான் யூத மக்கள் உலகம் புறம் பரவி கிடந்தாங்க, தனி நாடு இல்லை. 1980 இந்த எத்தியோப்பியாவில் ஒரு ஆட்சி வந்துச்சு, மார்க்சிஸ்ட் டெர் ரெஜிம்பாங்க. அது ஒரு கம்யூனிச சித்தாந்த அடிப்படையில் வந்த ஆட்சி. அவர்கள் வந்தபோது திரும்ப மிகப்பெரிய படுகொலை, சித்திரவதை அங்குள்ள யூத மக்கள் மீது நடத்தப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் இந்த யூத மக்களை இனவெறியர்கள் மற்றும் அவங்கள திட்டுவதை தான் என்னால் பார்க்க முடியுது. அது ஏன் புரியல. கம்யூனிஸ்டுக்கும் இந்த யூத மக்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. இந்த மார்க்சிஸ்ட் ரெஜிம் வரும்போது மிகப்பெரிய படுகொலைகள் பண்ணாங்க. ஆனால் இந்த 1980 காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு தனி நாடு கிடைச்சிருச்சு. இஸ்ரேல் என்ற தனி நாடு உருவானது. இந்த 1980 காலகட்டம் எத்தியோப்பியாவில் ரகசிய வழிபாடுகள், யூத வழிபாடுகள் எத்தியோப்பியாவில் நடக்கும். அவங்க அது யாருக்குமே தெரியாமல் சின்ன சின்ன கூட்டமாக சேர்ந்து இந்த யூத மக்கள் அவர்களை கடவுளை வழிபடுவது வழக்கம். அப்போ அவங்க முன்னோர்கள் முதியவர்கள், அங்குள்ள முன்னோர்கள், உங்களுக்கு புனித தோராவில் வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடும் தேசம் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல கடவுள் சொல்லியிருக்கிறார், நமது கடவுள் சொல்லியிருக்கிறார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லியிருக்கார். நிச்சயமாக நீங்கள் அந்த தேசத்துக்கு, நமது தேசத்துமான இஸ்ரேலுக்கு சென்றடைவீர்கள் அப்படின்னு வழக்கமாக அந்த கூடுகையில், அந்த ஆலய கூடுகையில் பேசுவது வழக்கம். அப்போ அவங்களுக்கு இந்த வெற்று வாக்கு தத்தம் தான் இருக்கு. ஒரு வற்றலான தேகத்தோடு உணவே இல்லாமல் பட்டினியோடு வாழ்கிறாங்க. அதுவும் இந்த 1980 காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் அந்த ஆட்சி அங்கே வந்த பிறகு மிகப்பெரிய பஞ்சம், பட்டினி, அந்த பட்டினியால் மரணம், குழந்தைகள், பெண்கள் மரணம், முதியவர்கள் மரணம் நடந்துகிட்டு இருக்கு. நடப்பு இந்த வாக்கு தத்துவத்துக்கும் நடப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு வாக்கு தத்துவம் என்ன? பாலும் தேனும் ஓடும் தேசத்தில் நீ நல்ல சௌகரியமாக வாழ்வாய் என்பதுதான் வாக்கு தத்துவம். ஆனால் நடப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு? பசி, பட்டினி, தண்ணீர் இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க எத்தியோப்பியாவில். அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நம்பி, வெற்று வாக்கு தத்தம், என்னோட பார்வையில் வெற்று வாக்கு தத்தத்தை நம்பி அங்கே இருந்த எத்தியோப்பிய மக்களில் கொஞ்சம் நடக்க முடிந்தவர்கள், பெண்களை தவிர, இந்த முதியவர்கள், குழந்தைகளை தவிர கொஞ்சம் நடக்க முடிந்தவர்கள் 12,000 பேர் இந்த வெற்று வாக்கு தத்தத்தை நம்பி எத்தியோப்பியாவிலிருந்து அவர்களின் தேசமான இஸ்ரேலுக்கு நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பிற மக்கள்கிட்ட? பிற மக்கள் என்பது அங்கே 16,000 பேர் மிச்சம் இருக்காங்க, 12,000 பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் நடந்து சென்று இஸ்ரேலுக்கு அடைகிறோம், அங்கே சென்று சொல்கிறோம், ஏதாவது பண்ணி உங்களை மீட்கும் வழியை பார்க்கிறோம்னு சொல்லி நடக்க இயலாதவர்களை அங்கே விட்டுட்டு இந்த 12,000 பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் இல்லை, 4000 கிலோமீட்டர் பாலைவனங்கள் வழியாக நடக்கணும். ஏற்கனவே பசி பட்டினியில் கிடந்த மக்கள் உணவில்லை, அங்கேயே உணவில்லை, வழிப்பயணத்துக்கு உணவில்லை, மற்றும் ஒரு நயா பைசா அவங்ககிட்ட இல்லை, எதுவுமே இல்லை. அந்த வாக்குத்தத்தம் வழியில் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது நமக்கு பிழைப்பதற்கு உண்டான ஏதாவது உணவு கிடைக்கும் என்று நம்பி 4000 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் எத்தியோப்பியாவிலிருந்து கிளம்பி அவர்கள் அடைய வேண்டிய இறுதி இடம் இஸ்ரேல். 4000 கிலோமீட்டர் போய் சேரணும். ஆனால் வழியில் முதல் சந்திக்கும் இடம் சூடான், அது ஒரு இஸ்லாமிய நாடு. அதுக்கப்புறம் எகிப்து, அரபிய நாடு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் போகணும். சாத்தியமற்ற நடைப்பயணம், ஒரு முட்டாள்தனமான நடைப்பயணம். எத்தியோப்பியாவில் இருந்திருந்தா கூட கொஞ்சம் பொழைச்சிருக்கலாம்னு என்னால் சொல்ல முடியும். அவர்கள் நம்பி நடந்து வந்து முதலில் அவர்கள் சேரும் இடமான அந்த சூடானுக்கு 12000 பேர் வராங்க. அதில் வழியிலேயே நடந்து வருகின்ற வழியிலேயே உணவு இல்லாத காரணத்தால், தண்ணீர் இல்லாத காரணத்தால் 4000 பேர் வழியிலேயே மரணம் அடைஞ்சாங்க. சிலரை படுகொலையும் பண்ணாங்க. ஏற்கனவே அந்த மக்கள் வந்து அங்குள்ள பெண்களையும் சிறுமிகளையும் அடிமைகளாக, பாலியல் தேவையை பூர்த்தி பண்ணும் அடிமைகளாக வித்துட்டு இருந்தாங்க. அதை மீறி இந்த 12000 மக்கள் நடந்து வந்தது அவர்களுக்கு பிடிக்கல. வழியில் அநேகம் பேரை கொலை செய்தார்கள் மற்றும் பட்டினி பஞ்சத்தால் 4000 பேர் அந்த வழிகளிலே மரணம் அடைஞ்சாங்க. 8000 பேர் சூடானை வந்து அடைஞ்சாங்க. இந்த சூடானை வந்து அடைஞ்சோடனே இஸ்லாமிய நாடான சூடான் அவர்கள் அனைவரையுமே பிடித்து வைத்து அகதிகள் முகாமில் கொண்டு வந்து அடைத்து, நீங்கள் இதுக்கு மேலே எங்கேயும் செல்லக்கூடாதுன்னு சொல்லி சூடான் மட்டுமில்ல, அதற்கு உறுதுணையாக அனைத்து அரபிய நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் செயல்பட்டு இந்த 8000 யூத மக்களை, பஞ்சத்தில் கிடந்த மக்களை சூடான் அகதிகள் முகாமில் அடைச்சி வச்சாங்க. அங்கே எத்தியோப்பியாவை விட மிக கொடுமையாக படுகொலைகள், சித்திரவதைகள், உணவில்லாத தருணங்கள், பாலியல் வன்புணர்வுகள் தொடர்ந்து. அப்போது நான் சொன்ன மாதிரி அந்த மக்கள் 8000 மக்களுக்குமே ஒரு நினைவு வந்துச்சு. இதுக்கு நம்ம வந்து இந்த வாக்கு தத்துவத்தை நம்பி இப்படி நடந்து வந்ததுக்கு எத்தியோப்பியாவில் இருந்திருக்கலாம், அரைக்குறை வயிறோடு சாப்பாடோடு நம்ம வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூடானில் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு போக முடியல. எத்தியோப்பியாவில் தப்பிச்சு வந்தாங்க, சூடானில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போது சூடானில் இருந்த ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு அமெரிக்கர். அமெரிக்காவிலிருந்து இந்த அகதிகள் பிரச்சனையை கையாளக்கூடிய தலைவர் ரிச்சர்ட் கிரைகர் என்ற மனிதர் இதை எல்லாத்தையும் பார்க்குறார். சூடான் அகதிகள் முகாமில் பார்க்குறாரு. இந்த யூத மக்கள் குறிப்பாக படுகொலை செய்யப்படுவது, சித்திரவதை செய்யப்படுவதை பார்க்குறாரு. ஆனால் அவரால் அப்போ ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் ஒருத்தங்க நினச்சா இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரலாம். வேறு யாரும் இல்லை, மொசாத். அப்போ அவர் இஸ்ரேலுக்கு வராரு. இஸ்ரேலுக்கு வந்து மொசாத்திடம் இந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே புகைப்பட ஆதாரங்களோடு, இந்த மக்கள் பட்ட கஷ்டம், 8000 பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறது, வழியில் வந்து 4000 பேர் மரணம் அடைந்தது, இன்னும் எத்தியோப்பியாவில் 16000 மக்களுக்கு மேலே சிக்கி இருப்பது, இது எல்லாத்தையுமே மொசாத்திடம் சொல்கிறார். மொசாத் அதை கொண்டு போய் இஸ்ரேலிய அன்றைய பிரதமர் மற்றும் அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. இதை வந்து யார் நினைச்சாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. இஸ்ரேலுக்கும் சூடானுக்கும் எந்தவித நட்புறவுமே இல்லை. இஸ்ரேலுக்கும் சூடானுக்கும் நேரடி விமான போக்குவரத்து இல்லை, வேறு எந்த போக்குவரத்துமே இல்லை. இஸ்ரேல் நினைச்சாலுமே, இராணுவங்கள் நினைச்சாலுமே இவங்களை காப்பாற்ற முடியாது. அப்படிதான் ஒரு சூழல். அப்போது அந்த அமைச்சரவை கூடுகிறது. அன்றைக்கி 1984 காலகட்டத்தில் ஒரு ஒற்றுமை மந்திரி சபை தான் இஸ்ரேல் இருந்துச்சு. அன்றைய பிரதமராக சீமோன் பெரஸ் அவர்கள் இருந்தார். அன்றைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு மந்திரியாக இட்சாக் ரபின் இருந்தார். இவங்க 2 பேருமே லெஃப்ட் விங் கவர்மெண்ட், அதாவது இங்குள்ள காங்கிரஸ் கட்சியை போல அவங்க வந்து ஒரு யாரையுமே அடிக்கக்கூடாது என்ற மனநிலை உள்ள கட்சி தலைவர்கள். ஆனால் இஸ்ரேலுடைய வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் எல்லாமே, மிகப்பெரிய போர், மிகப்பெரிய ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே இந்த கூட்டணி பண்ணிச்சு. இந்த சீமோன் பெரஸ், இட்சாக் ரபின் சேர்ந்த கூட்டணிகள் பண்ணியிருக்கிறாங்க.
இவங்க பேசுறாங்க. அன்றைக்கு மொசாத்துடைய தலைவராக நாகும் அத்மோனி அப்படிங்கிற மொசாத்துடைய தலைவராக இருக்கார். இவங்க எல்லாம் சேர்ந்து இதை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதோட பிரச்சனையோட வீரியம் மிகப்பெரியது. சூடான் எதிரி நாடு, ரொம்ப நீண்ட தொலைவு இருக்கனால பழைய மொசாத்துடைய தலைவர்கள் ஜவி, ஜமீர், சாமுவேல், காரன் இவங்க எல்லாம் இதில் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து எப்படியாவது இந்த மக்களை மீட்கணும். ஆனால் வழி இல்லை, மீட்பதற்கான எந்தவித போக்குவரத்து வசதியுமே இல்லை, நட்புறவு நாடும் இல்லை, மிகப்பெரிய போராகும். அப்படிங்கும்போது யோசிக்கும் போது இதுக்கு ஒரு ரகசிய நடவடிக்கை மூலமாக இவர்களை மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு ரகசிய நடவடிக்கை பண்ணாங்க. அந்த ரகசிய நடவடிக்கையின் பேர் தான் ஆபரேஷன் மோசஸ். நேரடி விமான போக்குவரத்து இல்லை. ஆனால் சூடான் ஒரு இஸ்லாமிய நாடு, 97% இஸ்லாமியர்கள். புனித ஹஜ் பயணத்துக்கு தொடர்ந்து சூடான்லேருந்து விமானங்கள் சென்று கொண்டே இருக்கும். ஹஜ் பயணத்துக்கு இந்த சூடானிய மக்கள் போவாங்க. அப்போ இந்த ஒரு திட்டத்தை இதை பயன்படுத்தி ஒரு திரைமறைவு நடவடிக்கையாக அந்த யூத மக்களை ஹஜ் பயணம் மேற்கொள்வர்கள் போல வேடமிட்டு மாற்றி இஸ்ரேலுக்கு கொண்டு வரலாம். இது ஒரு வழி இருக்கு. இந்த வழியில செய்யலாம். வேற எந்த வழியுமே இல்லை. வேற எந்த வழியா போனாலுமே போரா மாறும். போராக மாறினா இந்த 8000 பேரும் கொல்லப்படுவார்கள். அப்படி மிகப்பெரிய சண்டையா வரும். ஆனா இந்த ஹஜ் பயணத்தை போல திட்டம் செய்து அவர்களை காப்பாற்றலாம். இதுக்கு ஒரு சிறிய வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் முடிவு பண்றாங்க. இப்போ பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த விமான போக்குவரத்து சேவை நிறுவனம் TEA, டிரான்ஸ் யூரோப்பியன் ஏர்லைன்ஸ், இந்த விமான சேவை அந்த சூடான் மக்களை ஹஜ் பயணத்துக்கு கூட்டு போறது. இதனுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யூதர். அவருடைய பெயர் ஜார்ஜ் கட்டில்மேன். இவர் தான் அந்த TEA விமான நிறுவனத்தின் முதலாளி. இவர் ஒரு யூதர். அதுவும் இல்லாமல் அவருடைய தாயார் நாஜிகளால் போலந்து நாட்டில் வச்சு படுகொலை செய்யப்பட்டவங்க அவங்க தாயார். அப்போ அவருக்கு இந்த யூதர்கள் படும் சித்திரவதை எல்லாமே நல்லா தெரியும். அவரை மொசாத் அணுகிறாங்க. இந்த மாதிரி இப்படி 8000 பேர் மாட்டியிருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? உங்களுடைய விமானங்கள் தொடர்ச்சியாக சூடானிலிருந்து ஹஜ் பயணத்துக்கு மக்களை கூட்டு போகுது, சூடான் இஸ்லாமியர்களை. நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படிங்கும்போது அந்த அகதிகள் முகாமில் மாட்டியிருந்த 8000 யூத மக்களை அங்குள்ள உள்ளூர் கூலிப்படைகள் மூலமாக, உள்ளூர் கூலிப்படைகள் ஒரு மனசாட்சி உள்ளவர்கள், மேலும் அதிக அளவு பணங்களையும் கொடுத்து அந்த 8000 பேற்றையுமே அவருடைய பெயர்களை மற்றும் அவருடைய சான்றிதழ்களை மாற்றி ஹஜ் பயணம் செல்வதை போல அவர்களை மாற்றி நவம்பர் மாதம் 21 1984 வருஷத்தில் முதல் விமானம் TEA, அதில் முதல் விமானத்தில் 200 சூடானில் சிக்கியிருந்த யூத மக்கள் தப்பிக்க காப்பாற்றப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. சூடானிலிருந்து பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் அந்த விமானத்தை இறக்கி பிரசல்ஸ்லேருந்து அங்கிருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தாங்க. இதுதான் அவங்க வழி பயணமாக இருந்துச்சு. முதல் 200 பேர்த்தை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 29 தடவை அவருடைய விமானம், அந்த யூதருடைய விமானம், அவர் என்ன சொன்னார்னா, இந்த ரகசிய நடவடிக்கை நான் செய்யறதுனால என்னுடைய விமானங்களுக்கு நாளை எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என் விமான நிறுவனமே மூடினாலும் சரி, நான் இந்த ரகசிய நடவடிக்கையை நிச்சயமாக செய்வேன்னு சொல்லி 29 தடவை அந்த விமானத்தை ஓட்டினார் சூடான்லேருந்து இஸ்ரேலுக்கு. ஜனவரி 5 1985 வருஷத்தில், அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 நாள் 30 40 ஒரு 50 நாட்கள் தொடர்ச்சியாக 29 தடவை அந்த மக்களை சூடான்லேருந்து கொண்டு வந்து 8000 யூத மக்களை காப்பாற்றி அவர் இஸ்ரேலை இறக்கி விட்டார். இந்த சம்பவங்கள் நடக்கும்போது இந்த அவசர குடுக்கைகள் மற்றும் வியாபார நிமித்தமாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் விலாவரியாக இந்த ரகசிய இராணுவ நடவடிக்கையை அவங்க பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சாங்க. அதிலிருந்து அதை பார்த்து அரபிய பத்திரிகைகள் அவங்க பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆபரேஷன் மோசஸ் நடந்துட்டு இருக்கு, 8000 பேர்த்த காப்பாத்திட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த அரபிய உலகங்களே, இஸ்லாமிய உலகங்களை கொந்தளிச்சு சூடானுக்கு மிகப்பெரிய நிர்பந்தத்தை கொடுத்தாங்க. இனிமேல் அங்குள்ள யூத மக்கள் ஒருத்தன் கூட தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லி
அந்த சின்ன கூட்டத்தை, ஏற்கனவே இப்படி படுகொலைக்கு ஆளான மக்களை நீங்கள் நிச்சயமாக தப்பிக்க விடக்கூடாது நிர்பந்தம் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் தான் சூடான் இருந்தாங்க. ஆனால் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு வெறியோடு இந்த அரபுகள் செயல்பட்டாங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விமானம் பறந்தால் தானே அவங்க தப்பிக்கிறாங்க, விமான சேவையை நிப்பாட்டுங்கன்ட்டாங்க. எந்த விமானமும் கிளம்ப வேணாம், சூடான்லேருந்து ஹஜ் பயணத்துக்கு போக வேணாம், அவசர பயணத்துக்கு போக வேணாம், விமான சேவை நிப்பாட்டி வைங்க, அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த சொற்ப எண்ணிக்கையில் அதுக்கப்புறம் இருந்தவங்களை அப்படியே நிறுத்த வச்சு அந்த விமான சேவை நிப்பாட்டிட்டாங்க மொத்தமாகவே. அரபுகள் சேர்ந்து சூடானில் அந்த நவம்பர் 21 ஆரம்பிச்சது, ஜனவரி 5ஆம் தேதியோட 29 தடவை அந்த விமான பயணம் மேற்கொண்டு 8000 பேர்த்தை காப்பாற்றி இந்த ஆபரேஷன் மோசஸ் நிறைவுக்கு வச்சு. இந்த ஆபரேஷன் மோசஸ்ல தப்பித்து வந்த யூதர்கள், இந்த எத்தியோப்பிய யூதர்கள், சூடான் வழியை தப்பிச்சு வந்தவங்க, அவர்களுடைய சாட்சியங்களை, தாங்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டோம், எத்தியோப்பியாவில் எப்படி படுகொலை செய்யப்பட்டோம், எப்படியெல்லாம் எங்களுக்கு படுகொலை செஞ்சாங்க, எப்படி பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு, அடிமைகளாக இந்த யூத பெண்களும் சிறுமிகளும் எப்படிலாம் எங்கெல்லாம் விற்கப்பட்டார்கள், அந்த சித்திரவதை இனப்படுகொலையை, அந்த வழி நடந்து வந்த பயணத்தை, அந்த எத்தியோப்பியாவிலிருந்து சூடானுக்கு பாலைவனம் வழியாக நடந்து வந்தது, அவர்கள் 4000 பேர் வழியில் மரணம் அடைந்தது. இதெல்லாம் சொல்லும்போது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கமான முடிவுக்கு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சூடானில் இருக்க மிச்ச கொஞ்சம் பேர் மட்டுமல்ல, எத்தியோப்பியாவில் இருக்க அநேகர் எல்லோரையுமே ஒரு யூதர் விடாம நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற இந்த சாட்சியங்களை பார்த்து இந்த முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா அந்த மக்கள் ரொம்ப அழுது அவங்க சாட்சியம் சொல்லும்போது இஸ்ரேலால் தாங்கிக்க முடியல. அன்றைய பிரதம மந்திரி சீமோன் பெரஸ் அவர்கள் கொஞ்ச நாளை கழிச்சு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம், கெனசத் அப்படிம்பாங்க, அங்க ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி காட்டினார். அவர் என்ன சொன்னார்னா, உலகம் முழுவதும் சிதறி கிடக்கும் நமது மக்களை ஒன்றிணைக்கும் தொடர்ச்சியான முடிவில்லாத நம்பிக்கையுடன் நாம் இங்கு பிறந்துள்ளோம், இங்கு வாழ்ந்து வருகிறோம். பொருளாதார சிரமமோ, புவியியல் தூரமோ, அரசியல் தடைகளோ எதுவுமே நமது மக்களை மீட்கும் பணியை தடுக்கவோ நிறுத்தி வைக்கவோ முடியவே முடியாது. கருப்பு யூதர்கள், வெள்ளை யூதர்கள் என்று யாருமே இல்லை, அனைவரும் யூதர்கள். வரலாறும் நம்பிக்கையும் நம்மை என்றும் ஒன்றிணைக்கும் அப்படின்னு பேசி முடிச்சார். அந்த கெனசத்தில் பேசும்போதே இவங்க தொடர்ச்சியாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்கங்க மாதிரி தான் அவர் உரையாற்றினார். அதுக்கப்புறம் சிறிது காலம் கழித்து இந்த பிரச்சனை ஆறப்போட்டு ஆப்ரேஷன் ஜோசுவா அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அந்த சூடானில் இருக்கும் யூதர்களையும் எத்தியோப்பியில் இருக்கும் யூதர்களையும் சிறிய அளவில் ஆப்ரேஷன் ஜோசுவாவில் காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சாலமோன் சொல்லி பிரம்மாண்டமான ஒரு இராணுவ நடவடிக்கை எடுத்து 14,286 யூதர்கள் எத்தியோப்பியாவில் சிக்கிட்டு இருந்தவங்கள 30 மணி நேரத்தில் 14,286 பேர்த்த காப்பாற்றி, அவர்கள் சொன்னது போல எத்தியோப்பியாவிலும் சூடானிலுமே ஒரே ஒரு யூதர் சிக்காம அனைவருமே பத்திரமாக காப்பாற்றி, அவர்கள் சொன்னபடி அந்த வாக்குத்தத்தத்தில் சொன்னபடி பாலும் தேனும் ஓடும் தேசமான இஸ்ரேல் கொண்டு வந்து நிற்பாடி காமிச்சாங்க. உலகமே வியந்து பார்த்து, குறிப்பாக அரபிய இஸ்லாமிய நாடுகள், இத்தனை நாடுகள் இருக்கோம், இவ்வளோ நிர்பந்தங்கள் கொடுக்குறோம், விமானங்களே பறக்காம பார்க்குறோம், அப்படி இருந்துமே இந்த சின்ன எண்ணிக்கையிலான யூதர்கள் அவங்க நினைச்சதை சாதிச்சு காட்டினாங்கன்னு சொல்லி பிரமிப்போட பார்த்தாங்க. இந்த ஆப்ரேஷன் சாலமோன், இந்த கடைசியான ஆப்ரேஷன், இந்த ஆப்பிரிக்க மக்களை, ஆப்பிரிக்க யூதர்களை காப்பாற்றி ஆப்ரேஷன் முன்னால அந்த கெனசத்தில் ஒரு உரையாற்றினார் பாபு யாக்கோப் என்பவர். அவர் இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள யூத மக்களை காப்பாற்றும் பணியில் தலைவராக இருந்த யூதர். அவர் அந்த கெனசத்தில் பிரதமரையும் பாதுகாப்பு அமைச்சரையும் இராணுவ தளபதிகளை பார்த்து கேட்டார், தப்பி ஓட முடியாதவர்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், பெண்கள் என தங்களை தற்காத்து கொள்ள முடியாதவர்கள் இன்னைக்கு எதிரிடம் சிக்கி எத்தியோப்பியாலும் சூடான் இருக்காங்க. இன்று நம்ம ஒரு வல்லரசு தேசத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நாம் என்ன பண்ண போறோம்னு சொல்லி ஒரு உரையாற்றினார். சாட்சியங்கள், அந்த மக்களோட சாட்சியமும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான்
அந்த இஸ்ரேல் மொசாத் மற்றும் இஸ்ரேல் இராணுவம் மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான் இந்த கடைசி இராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் சாலமோனை நடத்தி மொத்த யூதர்களையுமே சூடானில் எத்தியோப்பியில் இருந்தவங்க இடப்படுகொலைக்கு ஆளானவங்களை காப்பாற்றி காமிச்சாங்க. உண்மையாகவே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இது. என்னால் நம்ப முடியாது. 2600 வருஷத்துக்கு முன்னால் அவர்களுடைய புனித நூலான புனித தோராவில் சொல்லப்படுது, உனக்கு பாலும் தேனும் ஓடும் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுது. என்னுடைய பார்வையில் அவையெல்லாம் வெற்று காகிதங்கள் தான், காகிதங்களில் எழுதப்படும் நம்பிக்கை ஊட்டும் வசனங்கள் தான் அப்படின்னு நான் பதிவு பண்ணுவேன். ஆனால் நிஜத்தில் நடந்து காமிச்சது. உண்மையாகவே நம்பவே முடியாது. எதிரி நாடுகள் சிக்கியவர்கள், போக்குவரத்து வசதியே இல்லாதவர்கள், ஒருவேளை உணவில்லாதவர்கள், பஞ்சத்தில் அடிபட்டு மெலிந்த தேகத்தோடு இருந்தவர்கள், நிச்சயமாக இது நடக்குமா அப்படின்னா 100க்கு 100% நடக்காதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த வெறும் வாக்குத்தத்தத்தை நம்பி அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. சில நல்ல மனிதர்கள், சில இயக்கங்கள் அவங்களுக்கு துணையாக நிற்கும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 100க்கு 100% நிறைவேறி 2600 வருடம் கழித்து அவர்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறி இன்றைக்கு அந்த அனைத்து மக்களும், அந்த எத்தியோப்பியா சூடான் சிக்கிய மக்கள் அனைவருமே அவர்களின் பூர்வீக தேசமான பாலும் தேனும் ஓடும் தேசமான இஸ்ரேலில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே பிரமிப்பூட்டும் ஆபரேஷன் மற்றும் நிகழ்வுகள். இந்த விமானங்கள் வழியாக கொண்டு வரப்பட்ட யூதர்கள், அந்த கருப்பின யூதர்கள் ரொம்ப பஞ்சத்தில் மிக பின்தங்கிய நிலையில் இருந்தவங்க இந்த இஸ்ரேல் சேர்ந்தோடனேயே அனைவருமே அந்த விமானத்திலிருந்து இறங்கினோடனே முகம் குப்புற அந்த இஸ்ரேல் மண்ணில் விழுந்து வணங்கினாங்க. அதுவும் இல்லாமல் உண்மையாகவே பாலும் தேனும் ரோட்டில் ஏதாவது ஓடுமான்னு சொல்லி வெகுளித்தனமாக போய் பார்த்தாங்க. அதெல்லாம் அந்த நிகழ்வுகள் அப்போல்லாம் நடந்துச்சு. உண்மையாகவே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இஸ்ரேல் மாறுச்சு. ஒரே யூத மக்கள் தான் இந்த படுகொலை, இந்த போருக்கு ஆளாகி சிதறடிக்கப்பட்டனால எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி மேடையில் பார்த்தாங்க. வெள்ளையான யூதர்கள் இருக்காங்க, முன்னேறியவர்கள் அவங்கெல்லாம். இந்த கருப்பின யூதர்கள் தான் ஒரு காலத்தில் சகோதரர்கள் தான், எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான். ஆனால் பக்கத்தில் கை கொடுப்பதற்கு கூட மிக தயங்கி அந்த கருப்பு யூத மக்கள் நின்றுருந்தாங்க. அந்த குழந்தைகள் பார்ப்பதற்கு ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான காட்சியாக அமைந்தது. அநேகர் அங்கே அழுதுட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்கள், இராணுவ அதிகாரிகள் கூட அழுதுட்டாங்க. நம்முடைய சகோதரன் நம்மகிட்ட கை கொடுக்க முடியாத அளவுக்கு தயங்கி நிற்கிறானே அப்படின்னு அழுதாங்க. நம்ம சிதறடிக்கப்பட்டனால தானே இந்த அளவுக்கு ஒரு கொடுமை, இந்த இனப்படுகொலை, பசி, பட்டினியோடு நடந்து 4000 பேர் மரணம் அடைஞ்சது, இதெல்லாம் பெண்கள் சிறுமிகள் விற்கப்பட்டது, இதெல்லாமே அவருக்கு ஒரு மனசுல ஒரு உறுதி எடுத்து மீண்டும் ஒரு முறை இந்த தேசம், இந்த யூத மக்கள் சிதறடிக்கப்படக்கூடாது என்ற நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு இஸ்ரேலில் வாழ்ந்து வராங்க. நீங்கள் இன்னைக்கு இஸ்ரேல் போய் பாருங்க, இஸ்ரேல் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஜெருசலேம், அந்த எருசலேமை பாதுகாக்கும் பணியில் பார்த்தீங்கன்னா இந்த எத்தியோப்பியாவிலிருந்து வந்த கருப்பின யூதர்கள், சூடானிலிருந்து வந்த கருப்பின யூதர்கள், ரஷ்யாவிலிருந்து வந்த வெள்ளை யூதர்கள், அமெரிக்காவிலிருந்த வெள்ளை யூதர்கள், இந்தியாவிலிருந்து சென்ற மாநில யூதர்கள், இப்படி அவர்களை காலங்கள் அவர்களுடைய நிலத்தை பிரித்தாலுமே ஒற்றுமை உணர்வோடு இனிமேல் நாங்கள் இந்த இஸ்ரேல் தேசத்தை விட்டு கொடுக்கவே மாட்டோம், எதிரிகள் எங்களை மேற்கொள்ள முடியாது என்ற நெஞ்சுரத்தோடு ஆண்களும் பெண்களும் இயந்திர துப்பாக்கியோடு அந்த இஸ்ரேலையும் அதன் தலைநகர் ஜெருசலேமையும் பாதுகாப்பாங்க. நிச்சயமாக மறக்க முடியாத சம்பவம். என்னுடைய பார்வையில் இது ஒரு காகிதங்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் பேசுவேன். ஆனால் நிஜத்தில் நடந்தது. அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிஜத்திலேயே 2600 வருஷம் கழித்து உலகம் சாட்சியாக பார்க்க இது நடந்துச்சு. உண்மையாகவே ஆச்சரியமான விஷயம். எல்லாருக்குமே பொதுவான வசனங்கள் தான். கடவுள்களை நம்புவதற்கு அவர் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னது உண்மையாகவே எனக்கு நெகிழ்ச்சியான வசனம் தான். புனித தோரால் இருக்கும், தாய் தனது பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ. நன்றிகள்.